மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கவும், பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவியா. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 10ஆம் வசனம். சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஸ்தோத்திரம். நம்ம எத்தனையோ விண்ணப்பங்களை பண்றோம், ஆனா அந்த விண்ணப்பம் அது சரியான விண்ணப்பமா? ஸ்தோத்திரம். அது உகந்ததான விண்ணப்பமா? ஸ்தோத்திரம். விண்ணப்பம் பண்றது, முதல்ல விண்ணப்பம் பண்றது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, அரசு அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்க கிராமத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல இந்த விண்ணப்பம் உகந்ததாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் என்ன பண்ணிருக்கிறான்? ஞானத்தை கேட்கிறான். இந்த பூமியில எப்படி நான் வாழ்றது, இந்த ஜனங்களை ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது, மனைவி எப்படி நடத்துறது, பிள்ளைகளை எப்படி நடத்துறது, கணவன் எப்படி நடத்துறது, சோதரன் இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்துறது, என்ன எப்படி நான் பேசுறது, ஞானத்தை தாங்க. சோதரம் ஆண்டவருக்கு அந்த விண்ணப்பம் சரியான விண்ணப்பமா இருக்குது. சோதரம். எத்தனையோ பேர் தயவ சமுதிரம் விண்ணப்பம் பண்ணி, அண்ணால விண்ணப்பம் பண்ணியிருக்காப்புல. இஸ்ரேல் ஜனங்கள் விண்ணப்பம் பண்றாங்க. ஆனா சில விண்ணப்பங்கள் தேவனுக்கு உகந்த. எளியா விண்ணப்பம் பண்றார், ஜெபம் பண்றார். ஸ்தோத்திரம். யாராட்ட விண்ணப்பத்தை வைக்கிறத விட தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்துல, அவருடைய சமூகத்துல உங்க விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஞானமா கேட்கணும். எதை கேட்டால் என்ன பண்ணும்? ஆமா, ஞானமா கேட்கணும். இன்னைக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு தேவையான பொருளை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்டவர் யாரு மூலியமா உங்களுக்கு என்ன அற்புதம் செய்வார். அவர் என்ன பண்ணுவாரு? உங்கள் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்கள் இதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் குடும்பத்தின் நிலைமை நன்றா அவருக்கு தெரியும். சாலமோனுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இங்க வசனம் சொல்றது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு என்ன பண்ணுது? சோதரம். உபவாசம் சொல்லுது பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிற யாராலே ஆகும் என்றான். என்னால முடியாது ஆண்டவரே, நான் அதை செஞ்சிருவேன் அப்படியே சொல்லக்கூடாதுங்க. என்னால முடியாது, அவனுடைய கிருபையினால. யோசேப்பு சொல்றான், இந்த மங்களகரமான காரியங்களை வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் வெளிப்படுத்தார் ஒழிய எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவரை வெளிப்படுத்த எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு தாழ்த்துறான் பாருங்க யோசேப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பலனு, நம்முடைய எல்லாமே ஒரு சமூகம் ஒண்ணும் கிடையாது. அவர் சமூகம் கிடைக்கும். அப்பா ஐ ஆம் சரண்டர். ஒண்ணும் இல்லப்பா, நான் தேவ சமூகத்தில் சரண்டர் அடைஞ்சிருக்கேன். ஸ்தோத்திரம். ஆமா, உங்க ஜபத்தினால அப்படி சாதிச்சிருவேன். நான் அதை அப்படி எனக்கு அப்படி ஞானம் இருக்கு, இப்படி ஞானம் எனக்கு அப்படி பிரசங்கம் தெரியும், இப்படி பிரசங்கம் தெரியும், நான் பாயிண்ட் பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஜோம் பண்ண அப்படின்னு தேவ சமூகத்தை உங்க தாழ்த்துங்க. இந்த சாலமோன் ஆண்டவர் சமூகத்துல சரியா விண்ணப்பம் பண்ணுவான். ஆண்டவர் கொடுத்தாரு ஞானத்தை. எல்லாரும் ஆண் வாயை பழந்து பாக்குறாங்க. சோத்திரம். ஆண்டவர் கொடுத்தாரு ஞானம். நீ எத்தனை டிகிரி படிச்சாலும் சரி, எத்தனை எம்டி வாங்கினாலும் சரி, தேவன் கொடுத்த ஞானத்துக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியாது. தேவன் ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வசனம் சொல்லுவோம். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஞானத்தை கேட்கணும். ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இருதயத்தை உணர்வுள்ள அளமை நன்மை நன்மை தீமை இன்னதென்று வகையாய்க்கு. நன்மை எது தீமை நமக்கு தெரியணும். நம்ம தீமை செஞ்சுட்டு நன்மை நினைச்சிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீமைனா தீமை எது தீமைன்னு நமக்கு தெரியணும். இது பாவம் நமக்கு தெரிஞ்சு அதை திருப்பி அதை அந்த பாவத்தை கொடுத்து அந்த இச்சையை கொடுத்து எனக்கு ஏன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் பிடிக்காத நம்ம இச்சையை எடுத்து போடணும். சோத்திரம். நம்மளுக்கு ஒரு ஆசை வச்சுக்கிட்டு அதை கேட்ட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தந்துடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்துடல ஆண்டவரே,
நான் இந்த நாளை எப்படி நடத்தணும், இந்த வாகனத்தை எப்படி ஓட்டணும், இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், இந்த வேலையை நான் எப்படி செய்யணும், என் பிள்ளைகளை எப்படி நான் கற்றுக் கொடுக்கணும். ஞானத்தை கேட்டு பாருங்க, சூப்பரா ஆண்டு நடத்துவோம். சோத்திரம். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆண்டை கொடுத்து எதை ஞானத்தை கொடுத்து என்ன பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேன். மற்றபடி நான் எழுதி வச்சுட்டு இந்த பாருங்க, அந்த எழுதி வச்சுட்டு ஒன்று குறிப்பெடுத்துட்டு கர்த்தர் கொடுக்குறது அப்படியே என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஆண்டை என்ன சொல்றாரோ அப்படியே அவ்வளவுதான். கர்த்தர் நிச்சயமா அந்த பலனை கொடுவார். நிச்சயமா உங்கள்கிட்ட பேசுவார், பேசாம இருக்க முடியாது. நிச்சயமா உங்கள்கிட்ட பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை, உங்களுக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை. உங்களோட திறமையில வாழ முடியாது. உங்க திறமையில வாழ நினைச்சிடாங்க, வாழவே முடியாது. சோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை கொடுத்து பாருங்க, நீங்க திறமையான ஆளா மாறுவீங்க. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல சரியான விண்ணப்பம் பண்ணுவோம், சரியா ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து ஞானத்தினால் உங்களை அலங்கரிப்பாராக. நீதிமானுக்கென்று தேவன் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். சோமனுமா பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்திரலும், படிப்பில் ஞானத்தை தந்திரலும், குடும்பத்தை நடத்துதல் மாத்திரம் எல்லா காரியத்திலும் ஞானத்தை தந்து வழிநடத்துகிறான். சமுதாயத்துல கிறிஸ்துவை பிரதிபலிக்க நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஞானத்தை தருவாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்தீர்.